திருச்சட்டத்தையும் இறைவாக்கினர்களையும் நிறைவு செய்ய வந்தேன் என்கிறார் இயேசு. அதற்கு முழுமையான விளக்கம் என்ன என்று பார்த்தால், பழைய ஏற்பாட்டு பலிகள், எரிபலி, பாவம் போக்கும் பலி எல்லாம் விலங்குகள், பறவைகள், இது சம்பந்தப்பட்டது. ஆனால் இயேசு தன்னையே பலியாக தந்து அந்த பலியெல்லாம் முழுமையாக்குறார். இனிமேல் அந்த பலி தேவையில்லை. அவர் செலுத்தும் அல்லது நாம் செலுத்தும் ஒரே பலி திருப்பலி. இயேசுனுடைய பிரசன்னம் எல்லாவற்றையும் முழுமையாக்குகிறது. இதை தான் நான் அழிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம், நிறைவு பெற வந்தேன் என்று இயேசு சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்களுக்கு சில நேரங்களிலே விளக்கம் கொடுக்கின்ற போது இயேசு அதை தான் சுட்டி காட்டுகிறார். கொலை செய்யாதே என்று ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் அதை பற்றி கூறுகின்றது, கோபப்படாதே, திட்டாதே, விபச்சாரம் செய்யாதே என்று ஒரு சட்டம் பெற்றிருக்கிறது. மனதிலே தவறான எண்ணங்களை கொண்டிராதே. இப்படி மெசியாவின் வருகையினால் நமது மனது சார்ந்த முழுமை இயேசுவை மையப்படுத்தி அமைந்திருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை அறிக்கையிட்டு அதை மையப்படுத்தி நம் வாழ்வை இயக்கிக் கொள்ள வேண்டும். இயேசு முழுமையாக்க வந்தவர். அந்த முழுமைதான் நம் கடவுள். இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக.